வணக்கம். ஓம் அகத்தீசாய நமக. இது வித்தியாசமான வீடியோக்கள் இப்போ போட்டுட்டு வரோம். எந்த வகையில் அப்படின்னா, லக்னத்தை அடிப்படையாக கொண்டு 9 கிரகங்கள் 12 கட்டத்தில் எங்கே நிற்குதோ அதுக்கான பலன்களை என்ன அப்படின்னு சொல்கிறோம். மொத்த பலனும் ஒரே வீடியோவாக சொல்ல முடியாது. அந்த மாதிரி சொன்னாக்கா 180 மணி நேரம் ஆகும். அதனால் ஒரு லக்னத்துக்கும் ஒரு கிரகத்துக்கும் சொல்கிறோம். அந்த வகையில் ஏற்கனவே நம்ம சூரிய கிரகத்துக்கு 12 வீடியோ போட்டாச்சு, சந்திரனுக்கு 12 வீடியோ போட்டாச்சு, செவ்வாய்க்கும் போட்டுக்கிட்டு வரோம். அதில் இப்போ 2வது லக்னமான ரிஷப லக்னத்துக்கான பலன் இது எல்லா ராசிக்காரங்களும் பார்க்கலாம். ஆனால் ரிஷப லக்னத்துக்கு இது பொருந்தும். ரிஷப லக்னத்துக்கு செவ்வாய் இந்த 12 கட்டத்தில் ஒரு கட்டத்தில் நிற்கிற பலனை நான் சொல்ல போகிறேன். உங்கள் ஜாதகத்தில் எங்கே நிற்குதுன்னு பார்த்துக்கலாம். லக்னங்கிறது 1, லக்னத்துக்கு 1ஆம் இடத்துல செவ்வாய் நின்றால் என்ன பலன்? அதாவது இந்த செவ்வாய் இந்த ஜாதகத்துக்கு 2 வித பலன்களை தருவார். 1, வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட பலன்களை தருவார். 2வது, பயணம், செலவு, அலைச்சல், துன்பம், விரயம் இவைகளை சொல்லும். இந்த ஒரு விஷயமும் வாழ்க்கை துணை, உறவு முறை, பங்குதாரர், லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர் போன்றவற்றை சொல்லக்கூடியது. ஆக 2 வகையானது. ஒரு பக்கம் லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், இன்னொரு பக்கம் நஷ்டங்களை பற்றி சொல்கிறது. இதை 2ஐயும் இப்போ சொல்ல போகிறோம். ஏன்னா அது டபுள் கேரக்டர். ஒரு கிரகத்துக்கு 2 வீடு இருக்கும். அதில் செவ்வாய்க்கு 2 வீடு. இந்த 2 வீட்டில் ஒன்று நல்ல முக்கியமான இடத்துக்கு, நல்ல இடத்துக்கான வீடு, இன்னொன்று செலவினங்களுக்கான, அலைச்சலுக்கான வீடாக இருக்குது. ஆக 2ம் கலந்து தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம். லக்னத்திலே செவ்வாய் இருக்கிறார் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னா, கொஞ்சம் குணத்தில் உஷ்ணமானவர்னு அர்த்தம். கோபக்காராக இருக்கலாம். ரிஷப லக்னத்துக்கு செவ்வாய் லக்னத்தில் இருந்தால் கொஞ்சம் ஷார்ட் டெம்பராக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இது குணம். பொதுவாக குணத்தை நிறைய சொல்கிறதில்ல நம்ம. இது குணம். 7ஆம் இடம் லக்னத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால பலன் என்ன அப்படின்னா, வாழ்க்கை துணை நம்ம ஊர்லேயே இருக்கும். வாழ்க்கை துணை நம்ம ஊர்லேயே இருக்கும், ரொம்ப கிட்டவே இருக்குன்னு அர்த்தம். உள்ளூர் வாசியாக இருப்பாங்கன்னு அர்த்தம். 7ஆம் இடம் லக்னத்தில் இருக்கும். இது நல்ல விஷயம். அப்படி இருக்கும்போது அந்யோன்யங்கள் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும்னு அர்த்தம். லக்னத்தில் இருந்தால் அந்யோன்யம் அதிகமாகவே இருக்கும். ரேராக ஆணாக இருந்தால் வரப்போகிற மனைவி நம்ம வீட்டிலே இருப்பாங்க, அதுதான் முறை, அப்படி தான் இருக்கும். இப்போ பெண்ணாக இருந்தால் வரப்போகிற கணவர் வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. பெண்ணோட 7ஆம் இடத்துக்கு அதிபதி லக்னத்திலே இருந்தார்னா வீட்டோட மாப்பிள்ளை மாதிரி ரொம்ப நெருக்கமாகவும், கிட்டேயும், வீட்லேயோ குடும்பத்திலேயோ இப்படியே நெருக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஆக திருமண யோகமான அமைப்பு தான் இது. 7ஆம் இடம் லக்னத்தில் இருக்குது. நல்ல அமைப்பு. திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். வாழ்க்கை துணையை நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு. பங்குதாரல், அப்புறம் வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்கள், உறவுகள் இவைகள்லாம் கூட அன்பாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. அப்போ 12ஆம் இடம் 1 இருக்குது. அதுக்கு என்ன பலன் அப்படின்னா, என்ன பண்ணாலும் நம்ம காலில் சக்கரம் கட்டிட்டு சுற்றுற மாதிரி அலைச்சலும், பயணமும், நஷ்டமும் தவிர்க்க இயலாதது. சுற்றிக்கிட்டே இருப்போம், நஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். செலவினங்கள், கால விரையும், தன விரையும், பொருள் விரையும், வீண் அலைச்சல், பயணம் இவைகளும் கூடவே சேர்ந்து இருக்கும்னு அர்த்தம். ஒழுங்காக ஒரு இடத்துல உட்கார மாட்டோம்னு அர்த்தம். ஆக பெரிய குறைபாடுகள் ஒன்றும் இல்லை. இவ்வளோதான். இப்போது ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் என்ன அர்த்தம்? 7ஆம் இடம் 2ல் இருக்கார். இப்பவும் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரியான வாழ்க்கை துணை அமையக்கூடிய தன்மை, குடும்பத்துக்குள்ளேயே கூட அமையக்கூடிய தன்மை, குடும்ப நண்பர்களால் அமையக்கூடிய தன்மை இவைகள் உண்டு. 12ஆம் இடம் 2ல் இருக்குது. அதனால் என்னென்னா, வேற ஒரு வகையில் குடும்பம் கொஞ்சம் தூரமாக இருக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய அமைப்பு, தொழில் நிமித்தமாகவும் மற்ற காரணமாக தள்ளி இருக்கக்கூடிய அமைப்பு இவைகள் கூட ஏற்படலாம். 2ல் செவ்வாய் இருப்பது வாக்கு வகையில் குறைபாடு தான்.
வார்த்தைகளால் பிரச்சனைகள், குடும்பத்தில் சச்சரவுகள் இவைகளை ஏற்படக்கூடிய தன்மை உண்டுன்னு அர்த்தம். 2ஆம் இடத்து செவ்வாய் சிறப்பு பலன்களை தராது, அது தோஷத்தை கொடுக்கும். அதனால் 2ல் செவ்வாய்னா தோஷம்தான் பேர். குடும்பத்தில் வாக்குவாதம், சண்டை சச்சரவு போன்றவைகளும், கண்ணில் கொஞ்சம் பாதிப்புகள், வார்த்தைகளால் சண்டை சச்சரவுகள் இவைகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மையும் உண்டு. ஆக கலந்த பலனை தான் இந்த லக்னத்துக்கு நம்ம சொல்ல முடியும். ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் கலந்த பலன், நன்மைகளும் உண்டு, கல்யாண வாழ்க்கையெல்லாம் உண்டு. அதே மாதிரி குடும்பத்தில் சில பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், சச்சரவுகள், கல்வியில் தடைகள், கல்வியில் தடையில்லை, பயணமோ அல்லது செலவினங்களோ இருக்கக்கூடிய அமைப்புகள் இவைகள் உண்டு. 3ஆம் இடத்துல இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா, முதல்ல திருமண வாழ்க்கையில் 15% மேலே தோஷம் ஏற்படும். ஏன்னா அந்த இடத்துல செவ்வாய் நீச்சமாறாரு, 7ஆம் அதிபதி நீச்சமாகிறது தோஷமாகும். 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது கூட தோஷம்தான். ஆனால் அதுக்கான அளவு ரொம்ப கம்மி, 15% தோஷம் உண்டு இந்த ஒரு பாயிண்ட்டுக்காகவே. ஆக 7ஆம் அதிபதி 3ல் இருந்தால் திருமண தோஷம் கொஞ்சம் இருக்குதுன்னு அர்த்தம். தோஷம்னா என்ன, குறைபாடு, வருத்தம், கவலைன்னு அர்த்தம். 12ஆம் அதிபதி 3ல் இருக்கிறதுனால கால வரையும், தன வரையும், பொருள் வரையும் இந்த ரீதியாக கூட வரலாம். அதே நேரத்தில் இன்னொரு ரீதியாக என்னென்னா இளைய சகோதர தோஷம் உண்டாகும். தம்பி தங்கச்சி இருக்க மாட்டாங்க, இருந்தால் சிறப்பாக இருக்காது, அல்லது இழப்புகளும் பாதிப்புகளும் நிறைய இருக்கும்னு அர்த்தம். ஆக இது கொஞ்சம் தோஷம்தான். இப்போ 4ஆம் இடத்துக்கு வருவோம். ரிஷப லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால், 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அது தோஷம்தான். அதே நேரத்தில் மனைவி வகையில் வீடு, மன, வாகன வசதி வாய்ப்புகள் பெறக்கூடிய அமைப்பு உண்டு. அல்லது கணவர் வகையில், கணவர் அந்த மனைவி, மனைவி அந்த கணவர், வாழ்க்கை துணையின் வகையால் அசைமசையா சொத்துக்கள், வீடு, மன, வாகன வசதி வாய்ப்புகள், சுக சௌகரியங்கள் பெறக்கூடிய அமைப்பு உண்டு. ஆனாலும் அதில் செவ்வாய் 4ல் இருந்தாலுமே இந்த மாதிரி வீடு, மன, வாகன வசதி வாய்ப்புகள்லாம் இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு தான், சுக சௌகரியங்கள் இருக்கும். ஆனால் 4ல் இருந்தால் கொஞ்சம் தோஷம் உண்டு. அதற்கான பரிகாரங்கள் நிவர்த்தி தரக்கூடிய பரிகாரங்கள் தான். ஏன்னா சிம்மத்தில் இருந்தால் நிவர்த்தி தரக்கூடிய பரிகாரங்கள் தான் பெருசாக இருக்காது. இன்னொரு அமைப்பு, அந்த பரிகாரம் செய்யலாம் என்ன ஆகும்னா, இந்த 12ஆம் அதிபதி 4ல் இருக்கிறதுனால சொத்து சுக கேடு விரயம் ஏற்படக்கூடிய அமைப்பு, அலைச்சலோ, தேவையில்லாத பயணங்கள், சுக சௌகரிய பயணங்கள், அலைச்சல்கள், நஷ்டங்கள், செலவினங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. சொத்து சுக விரயம் உண்டாகலாம். ஏன்னா 4ல் செவ்வாய் இருந்தாலும் அந்த அமைப்பு உண்டு. அதுதான் தோஷங்கிறோம். ஸோ 4ஆம் இடம் தோஷமான இடத்துல இருந்தால் சுக சௌகரியமும் இருக்குது, அதே நேரத்தில் தோஷமும் இருக்குது. தோஷம் எப்படி இருக்குன்னா விரயமாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது 5ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடத்துக்கு அதிபதியானவர் 5ல் இருந்தால் மனம் விரும்பிய திருமணம் அமையறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு, ஆண் குழந்தைக்கான வாய்ப்பு உண்டு. 5ல் செவ்வாய் இருந்தால் புத்திர தோஷம்னு சொல்லுவாங்க. ஆனாலும் 7ஆம் இடம் 5ல் இருக்கிறதுனால புத்திர பாக்கியமும் உண்டு. அது மனதிற்கு திருமணமாகவும் இருக்கும், ஆண் குழந்தை வாய்ப்பும் அதிகம் உண்டு. மற்ற விஷயத்தை பார்த்து தான் பெண் குழந்தையெல்லாம் சொல்ல முடியும். ஆண் குழந்தை வாய்ப்பும் உண்டு, அதே நேரத்தில் மனதுக்கு திருமணமும் உண்டு, ஒரு அந்தஸ்தும் உண்டு, அந்தஸ்தான இடத்துல வாக்கப்படுறதுக்கான வாய்ப்பும் உண்டு. இவைகள்லாம் உண்டு. அதே நேரத்தில் 12ஆம் இடம் 5ல் இருக்கலாம். இந்த புத்திர தோஷம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னாக்கா, கால வரையும், தன வரையும், பொருள் வரையும் குழந்தை ரீதியாக ஏற்படும்னு அர்த்தம். இப்போ 6ஆம் இடத்துல ரிஷப லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா, திருமண தோஷம் ஏற்படும், குறைபாடு ஏற்படும், சண்டை சச்சரவுகள் ஏற்படும், காலதாமதம் ஏற்படும், கல்யாணத்துக்கு அப்புறமா பஞ்சாயத்துகள் ஏற்படும், பஞ்சாயத்து, வம்பு, அழுக்கு இவைகள் ஏற்படும். இதனால் கால வரையும், தன வரையும், பொருள் வரையங்கள் ஏற்படும். ஆக 50-50 திருமண வாழ்க்கையே 50-50% தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ செவ்வாய் ரிஷப லக்னத்துக்கு செவ்வாய் 7ல் இருந்தால் செவ்வாய் தோஷம்னு சொல்லுவாங்க. ஆனால் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று பலமாக இருக்கிறதுனால அந்த தோஷம் எப்படியும் நிவர்த்தியாகி திருமண வாழ்க்கையும் நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. ஆனாலும் வாழ்க்கை துணையின் வகையிலாக காலவரையும், தனவரையும், பொருள் வரையும் தவிர்க்க இயலாது அப்படின்னு அர்த்தம். இப்போ 8ல் இருக்காருன்னு வச்சுப்போம். ரிஷப லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் திருமண வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்படும். கடுமையான திருமண தோஷ வாழ்க்கை, கல்யாணம் ஆகாமல் தடைப்படுவதோ அல்ல ஆனதுக்கப்புறம் வாழ முடியாமல் தடைப்படுவதோ ஏற்படும். அதனால் ஏகப்பட்ட காலவரையும், தனவரையும், பொருள் வரையங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. அந்த செவ்வாய் 9ஆம் இடத்துல இருந்தார்னா என்ன அர்த்தம்?
7ஆம் இடத்துக்கு அதிபதி உச்சம் பெற்ற நிலையில் 9ஆம் இடத்துல இருக்கிறாருனாக்கா வரப்போகிற வாழ்க்கை துணையினால் அமோக யோகங்கள் உண்டாகும்னு அர்த்தம். அல்லது தூரங்கள் பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலை, வெளியூர் வெளிநாடு போன்ற இடத்துங்களில் வாழ வேண்டிய சூழ்நிலைகள், அல்லது அங்கிருந்து அமையக்கூடிய அமைப்புகள் இப்படிலாம் உண்டு. ஆனாலும் நல்ல பலனே அதிகம். ஒரு 25% அலைச்சல் வரையும் இருக்கும். பெரும்பாலும் நல்ல பலன்கள் தான் அதிகம். 7ஆம் அதிபதி ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் 9ஆம் இடத்துல உச்சம் பெறுவதால் நல்ல பலன்களே அதிகம். இப்போது 10ல் இருக்கார். ரிஷப லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் என்ன அர்த்தம்? 7ஆம் இடம் 10ல் இருப்பதால் வாழ்க்கை துணையின் வகையான அநேக வருமானங்களை பெறக்கூடிய அமைப்பு உண்டு. தனக்கு நிலையான வருமானங்கள் உண்டு. வாழ்நாள் ஃபுல்லும் வருமானங்கள் உண்டு. காரிய வெற்றிகள் உண்டு. ஒரு சில பயணங்களும் நஷ்டங்களும் தாமதங்களும் தவிர்க்க இயலாததாக இருக்கும். 11ஆம் இடத்துல இருந்தால் என்ன அர்த்தம்? 7ஆம் இடம் 11ல் இருந்தால் ஒரு ரிஸ்க் இருக்குது. யாரோ ஒரு ஆளுக்கு கணவருக்கும் மனைவிக்கும் இருதார யோகா அமைப்புன்ற ஒரு ரிஸ்க் ஒன்று இருக்குது. ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. கேரண்டியெல்லாம் கொடுக்கல, வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன். 7ஆம் இடம் 11ல் இருந்தால் இருதார யோகா அமைப்புக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பாதிப்புகள்லாம் இருக்கலாம்னு அர்த்தம். அதை ஏதாவது தாந்திரிக் முறையில் டெக்னிக்காக, அதாவது வாழை மரத்தை வெட்டிட்டுலாம் கல்யாணம் பண்ணுவாங்க பாருங்கள், அந்த மாதிரியான தந்திரங்களெல்லாம் பயன்படுத்தி பரிகாரங்களை பண்ணிக்கிட்டோம்னா 7ஆம் இடம் 11ல் இருக்கிற தோஷங்களை விலகிட்டாக்கா சொகுசான வாழ்க்கை, சுகபோகமான வாழ்க்கை உண்டு. இன்னும் ஒன்று லாவிஸ்டாக செலவு பண்ணி லக்ஸரியாக வாழ வேண்டியது வரும். செலவினங்கள், ஆடம்பர செலவினங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு. இப்போ 7ஆம் இடம் 12ல் இருக்குன்னு வச்சுப்போம். செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிற ரிஷப லக்னக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையில் கடுமையான தோஷங்கள் உண்டாகலாம், விரயமாகலாம். திருமண விரவு, உறவு விரயம், விரயத்துக்கான அர்த்தம் நீங்கள் எடுத்துக்கலாம், இழப்புன்னு அர்த்தம். ஆக இது அவ்வளோ சிறப்பில்லை. ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி 12ல் இருக்கிறது பிரிவோ இழப்போ தாமதமோ ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. இது வாழ்க்கை துணையின் வகையில் இருக்கும். இதுதான் ரிஷப லக்னத்துக்கான செவ்வாய் நின்ற பலன். அடுத்த லக்னத்துக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.